சிக்னல் போட்டாங்க. இதுதாங்க அந்த பினோ கொரினிசே அப்படின்னு ஒரு சின்ன குட்டி கிராமம். கேரி போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஊரில் இட்டாலியில் இந்த குட்டி கிராமம் எப்படி இருக்குன்னு. இந்த கண்ணாடி வச்சுருக்காங்களா, இது வந்து எதுக்குன்னா முன்னாடி இந்த சைடுலேருந்து ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அது வந்து பார்க்குறதுக்காண்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன நம்ம வந்தோம்ல 30ஆம் நம்பர் பஸ்ஸு அதோட ஸ்டாப்பிங். இது வந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு, இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது கேரின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போகிறதுக்கு. இது வேறு இந்த மாதிரி தான் காரு ஷெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க எல்லா வீட்டுக்கு பக்கத்துலேயும். இங்கே டூரின்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்லேயே ரோட்டுக்கு சைட்லேயே வந்து ஒரு ப்ளூ மாதிரி மார்க்கிங் வச்சுருப்பாங்க. அங்கே வச்சுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சின்ன ஊரில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் வண்டி வைக்கிறதுக்கு. அந்த பாக்ஸுக்குள்ளே இதை வச்சுருப்பாங்க. கிராம சைடுலலாம் அந்த பாக்ஸில் வச்சுருப்பாங்க. டூரின் சிட்டிக்குள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு சைட்லேயே ப்ளூ கலர் லைன் இருக்கும். அந்த லைனில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது இந்த ரோட்லேயே போனால் டூரினுக்குள்ளேயும் போகலாம். பியாச்சென்ஸா அண்ட் ப்ரெஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஊர் இருக்குது, பெரிய ஊர். அப்படியே அங்கேயும் போயிடலாம். ப்ரெஷ்ஷாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் பக்கத்தில் வரும். அது வந்து டூரின்லேருந்து மிலான் போய் மிலானுக்கு அப்புறமே இருக்குது ப்ரெஷ்ஷா. அது வந்து வெனிஸ் போகிற ரூட் ஆக்சுவலாக. ஆமாம், அது ஒரு பெரிய டவுன். அங்கேயே போகலாம். ஆனால் வந்து அந்த சைடு இப்போ போகிறதுக்கு வேலை இல்லைங்க. இனி ஒரு நாள் எப்படியாவது போகும்போது பார்ப்போம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இது ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது என்னன்னு தெரியல. நல்லா இருக்குது. பக்கத்தில் தெரியுதா, எஸ்டேட் மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே ஏதோ கத்தாழையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊர் கத்தாழையெல்லாம் இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. இது ஏதோ கண்ணுக விற்கிற இடம்னு நினைக்கிறேங்க. ஆமாம், அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு கண் எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம போய் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், எலுமிச்சம்பழம் மரம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் திறந்துருக்குமா என்னன்னு தெரியல. காலையில் 8:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், 2:30லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கணுமா. 7ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாங்க. எல்லாம் லீவுக்கு போயிட்டாங்க. ஓகே, இங்கே ஜனவரியில் ஃபுல்லாக க்ளோஸுங்க. அதனால் 7ஆம் தேதி தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதை பாருங்கள், செடி போடுறதுக்கான பாக்ஸ், அந்த டப்பா இருக்கணும், அந்த டப்பாலாம் வச்சுருக்காங்க. ஓகேங்க, அப்படியே கேரி போகலாம். கேரி போயிட்டு அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாங்க. போகும்போது பஸ்ஸில் போகாமல் ட்ரெயின் ஒன்று இருக்குது. அந்த ட்ரெயினில் வேணால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரெயினில் வேணால் போகலாம்.
பஸ்ஸுக்கு இன்னி ஒரு 20 நிமிஷம் இருக்குங்க பஸ்ஸுக்கு. இந்த ஊர் கிராமனால டைமிங் தான் பஸ் இருக்குது. பஸ் ஸ்டாப் முன்னாடி இருக்குது. அப்படியே கொஞ்சம் போயிட்டு பஸ் ஏறி போகலாம். அப்படியே பஸ் ஏறி போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா நீங்கள் பஸ்ஸுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு இருக்குங்க பாருங்க. 30 பஸ்ஸு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போகிற பஸ்ஸு வந்துடுச்சு. வீடுகளாக இருக்கிறதுனால சைடில் இருக்கிற அந்த எஸ்டேட்லாம் தெரியலங்க. அங்கே வந்து கிரேப்ஸு எல்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக கிரேப்ஸ் தான் மோஸ்ட்லி இந்த இந்த ஹில்லில் வந்து போடுறாங்க. ஏன்னா இங்கே ஒயின் ஃபேக்ட்ரி 2-3 ஃபேக்ட்ரி இருக்குது. கிரேப்ஸு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி குழுது போடுவாங்க உங்களுக்கு. சரியாக தெரில. பட் ஆனால் ஒரு நாள் போகலாம். இப்போதைக்கு குளிர் பயங்கரமாக இருக்கிறதுனால எங்கேயும் நடந்து போக முடியலங்க. இங்கே பாருங்க 50 கிலோ தாங்க போகணும். அதுக்கு மேலே போகக்கூடாதுங்க இந்த லிமிட்டில். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த நம்பர் பிளேட் போட்டு இந்த 15 மார்க் போட்டுருக்குல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேமரா இருக்கும். ஆக்சுவலாக இங்கே ரோட்லேயே அது இதுக்குள்ளே இல்லை. நான் உங்களுக்கு வேறு எதாவது இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். அங்கே வந்து ஸ்பீடு அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி ஃபைன் போட்டுருவோம் அந்த லிமிட்டுக்கு மேலே அதிகமாக போனோம். பட் இங்கேக்குள்ளே எதுவும் தெரியல கேமரா. பட் ஆனால் அங்கங்கே இருக்கும் ரோட்டில் ஸ்பீட் லிமிட் செக் பண்ணுறதுக்காண்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஃபுல்லுனால ஸ்பீட் லிமிட் வந்து வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. நம்மளுக்கு கேமரா எங்கே இருக்குன்னு தெரியல. இருந்துச்சுன்னா நியூ தடவை எங்கேயாவது இருந்துச்சுன்னா நான் பார்ப்போம். இதுதாங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி வீடெல்லாம் கட்டிட்டாங்கன்னு பாருங்களேன். பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. ஆனால் பஸ்ஸு இனி ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். இறங்கியாச்சு. கேரிக்கு வந்துட்டோம். அப்படியே முன்னாடி போவோம். அங்கே வந்து கியாசா சான் ஃபிலிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அங்கே போவோம். பக்கத்துலேயே இருக்குது. நடந்து போயிருக்காங்க. பில்டிங் பாருங்க. அந்த காலத்து பில்டிங் செங்கல் பாருங்க. இந்த ஊரில் என்னன்னா நம்ம ஊரை மாதிரி வந்து என்னன்னா அந்த சிமெண்ட் வச்சு சைட்லாம் பூச மாட்டாங்க. அப்படியே செங்கல் மட்டும் வச்சுட்டு அப்படியே விட்டாங்க. அது பார்த்தா தெரியும். வெளியே பார்க்க தாங்க இப்படி இருக்கும் செங்கலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பக்காவாக ஃபர்னிஷ்டாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சந்திலெலாம் பார்த்து போகணும். அங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது தாங்க முனிசிபல் ஆஃபீஸ் தெரியுதா? இது இந்த ஊரோட முனிசிபல் ஆஃபீஸ்.
பீச் போன்னு போட்டிருக்கா. இது இந்த ஊரோட சின்ன ஊரோட முனிசிபல் ஆஃபீஸ். நம்ம ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸ் மாதிரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ். இங்கே பாருங்க, இந்த ஊரோட சந்து. இதுவும் ஏதோ ஒரு மியூசியம் நினைக்கிறேங்க. டிக்கெட்லாம் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. பட் ஆனால் நம்ம முன்னாடி போவோம். இதுவும் ஒரு பெரிய சர்ச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே தெரியுதா அன்னை மாதா இருக்கு பாருங்க மேலே. ஒரு 1000 வீடு 1500 வீடு அந்த மாதிரி இருக்கும். இந்த இதுவும் ஒரு சர்ச்சுங்க. பார்த்தா தெரியுதா மேலே சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க. எங்கிட்ட போகிறது, இப்படியே போகலாம். அப்படியே ஃப்ரெண்டில் போவோம். டோல்ச்சே ஐஸ்கிரீம் கடை இருக்குங்க. டோல்ச்சே அப்படின்னா ஐஸ்கிரீம்னு அர்த்தம். ஸோ ஐஸ்கிரீம் கடை ஒன்று வச்சுருக்காங்க. வந்து நம்ம எப்படி போகிறதுன்னு மேப் போட்டுக்கலாங்க. அப்படியே இந்த சந்துக்குள்ளே போகலாம். அப்படியே உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்க. உள்ளே ஒரு சர்ச் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு போகலாம். இதுதான் இந்த ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சு. இதுதாங்க சர்ச் சாந்தா. இந்த சர்ச்சுக்கு பேர் சாந்தா சர்ச். தெரியுதா அந்த காலத்து பில்டிங். தெரியுதா, இதுதான் மிகப்பெரிய சர்ச்சு. முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அன்னை மேரி வந்து ஒரு குழந்தைய வச்சிருக்கிற மாதிரி இருக்கு பாரு. இந்த இவர் போய்கிட்டு இருக்காரா, இவர் தான் வந்து பார்க்கிங் செக் பண்ணி ஃபைன் போட்டுட்ருக்காரு. அப்படியே அந்த சைடில் போவோம், ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்னமோ போட்டிருக்கு. Old monument in Kerry. It was built in higher Middle Ages using bricks coming from Roman buildings. பாருங்க, 1503 வருஷம் ஃப்ரெஞ்ச் பெல்ஜியன் 1500 வருஷத்தில் கட்டினதுங்க. அப்ராக்சிமேட்டாக ஃப்ரெஞ்சு பெல்ஜியனுக்குள்ளது. இதுதான் அந்த சர்ச்சோட ஓவரால் மேப்பு உள்ள. பாருங்க, ஹைட்டாக வச்சுருக்கணும். இங்கே ஒரு கிளாக் இருக்குது பாருங்க. மலர் வளையம் வச்சுருக்குறாங்க. ஏதோ சோல்ஜர் அடிபட்ட மாதிரியும் அவரை தூக்கிட்டு போகிற மாதிரியும் வச்சுருக்குறாங்க. அங்கே போரில் யாரோ அடிபட்ட மாதிரி அவரை தூக்கிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது நம்ம ஊர் கல்வெட்டு மாதிரி பேர் இருக்குது. பட் ஆனால் நல்லா கிளியராக தெரில, ரொம்ப பேர் இருக்குது. இங்கே பாருங்கள், வால் கிளாக் காமிக்கிற பாருங்கள். தெரியுதா மேலே ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்து கடிகாரம் 1500 வருஷத்தில் கட்டின பில்டிங் அது. அந்த கடிகாரம் பாருங்கள், முள் இருக்குது.
இதுவும் ஒரு கடிகாரம் மாதிரி தான், பட் ஆனால் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இதாங்க ஹாஸ்பிட்டல். இங்கே பாருங்க, ஹாஸ்பிட்டல் மஜோரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரியோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க இது. இங்கே வெளியே பார்க்க தான் இப்படி இருக்கும் ஒரு மாதிரி, உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக இருக்கும், செமையாக வச்சுருப்பாங்க உள்ளக்க. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க, ஹாஸ்பிட்டாலே மஜோரி. ஆமாம், நம்ம அப்படியே சிட்டிக்குள்ளே போகலாம். பாருங்கள், நியூ இயர் கிறிஸ்மஸ் வந்ததுனால லைட்டாக போட்டுருக்கேன் எங்கள் ஊருக்குள்ள, தெரியுதா? நம்ம அப்படியே இங்கே சான் ஃபிலிப்போ நேரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சர்ச் இருக்குது இந்த ஊர்லேயே. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். இந்த க்ரீன் கலரில் லைட்டாக தான் வந்து இதுதான் ப்ளஸ். இது வந்து ஃபார்மசி மெடிக்கல் ஷாப்பு, அதான் ப்ளஸ் போட்டிருக்காங்க. %50 ஆஃபருங்க ஏதோ. இங்கே பாருங்க, இது இந்த ஊரோட நுழைவு வாயில். இது ஒரு சின்ன ஆர்ச்சி மாதிரி. அப்படியே போகலாம். ஃப்ரண்ட்டில் போனோன்னா இந்த டீன்னு போட்டிருக்கா டப்பாக்கி, இதுதாங்க நான் இங்கே வந்து சிகரெட் வாங்குகிற இடம். சிகரெட்டு பீடி எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்க, இது ஒரு சர்ச்சு. முன்னாடி ஒன்று பார்த்தோம்னா அது ஒன்று, இதுவும் அதே பக்கத்தில் தாங்க இருக்குது, ரொம்ப தூரம்லாம் இல்லை. பாருங்க, அவர் யாரோ போப் மாதிரி இருக்காரு. எல்லாமே மூடி இருக்குங்க சர்ச் எல்லாமே, தெரியுதா? இதுதான் வந்து சான் ஃபிலிப்போ நேரி சர்ச்சு. இதுவும் இந்த ஊரில் தாங்க இருக்குது. முன்னாடி பார்ப்போம். பாருங்க, இதில் போட்டு பாருங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபீச்சர்ஸ். சான் ஃபிலிப்போ சர்ச் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். 1664 ஆரம்பிச்சிருக்காங்கங்க, 1673 முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கட்டியிருக்காங்கங்க இதை. இது 1666, கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுங்க. ஓகே, நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். அங்கே ட்ரெயின் இருந்துச்சுன்னா ஏறி நம்ம ஊரை பார்த்து போகலாம், வீட்டை பார்த்து போகலாம். இங்கே பாருங்க, நாயை வச்சு விளாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. பத்திரமா தாங்க இருக்கணும், சில நாயெல்லாம் கடிச்சு வச்சிடும், அதனால் நம்ம பார்த்து பத்திரமா தான் போகணும். இந்த டிம்மு அப்படின்னு ஒன்று போட்டிருக்கல, இது வந்து ஒரு மொபைலுங்க. நம்ம ஊரில் வோடாஃபோனு, ஏர்டெல், ஏர்செல் அப்படிங்கிற மாதிரி டிம்மு அப்படிங்கிறது வந்து இட்டாலியில் வந்து ஃபேமஸான ஒரு மொபைல் சர்வீஸுங்க. சிம் சர்வீஸ், ஆக்சுவலாக சிம்மு எல்லாமே கொடுப்பாங்க. இங்கே வந்து டிம் இருக்குது, ஃபாஸ்ட் வெப்புன்னு இருக்குது, அதுக்கப்புறம் விண்டு ட்ரீ அப்படின்னு சொல்லி இருக்குது, வோடாஃபோனும் இருக்குது. ஸோ ஆமாம், ஃபாஸ்ட் வெப்பு கொஞ்சம் சீப்பாக இருக்குங்க, வோடாஃபோனு கொள்ள ரேட்டுங்க இங்கே. மற்றபடி டிம்மு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. எது வேணுமோ அதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம்.
சர்ச்சா இது வந்து சர்ச்சு தாங்க. இந்த ஊரில் சர்ச்சாக தாங்க இருக்கும். சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்ச்சாக தான் இருக்கும். இந்த போட்டுக்க பாருங்க, கேரி. இது தாங்க இந்த ஊர் பேர், கேரி. சின்ன டவுனு, மலை மேலே இருக்குது ஆக்சுவலாக. டூரின்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். கேரி இது என்னமோ போட்டிருக்குங்க, பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப். இது சும்மா கேரியோட மொத்த மேப் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக, என்னென்னதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க, இதில் போட்டுருக்கு பாருங்க, கேசா தி சாந்த் அந்தோனியோ அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. அடுத்து பெர்னார்தினியோ அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜார்ஜியோன்னு ஒன்று இருக்குது, சாந்தா மரியா தெல்லா ஸ்கூலா அப்படின்னு ஒரு தோமோ ஒன்று இருக்குது, சான் குலியோ இல்மோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரிலங்க. சான் பிலிப்போ இருக்குது, டொமினிக்கா இருக்குது, லியானாடோ இருக்குது. ஸோ இத்தனை சர்ச் இருக்குங்க இந்த ஊருக்குள்ளக்க. 1 2 3 4 5 6 7 8 சர்ச் இருக்குங்க. அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். பக்கத்தில் தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு. அப்படியே நான் நேராக போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் அப்படியே வீட்டை பார்த்து போயிடலாங்க. ட்ரெயினில் போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், ஃபாஸ்ட்டாக போயிடும். ஏன்னா பஸ்ஸுனால் கொஞ்சம் நின்று போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம் பஸ் ஏதாவது ட்ரெயின் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு சர்ச் ஒன்று தெரிஞ்சு போகிறேன், என்னன்னு தெரியல. சர்ச்சு பார்த்தா முடியுது. ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயின் நம்ம டூரின் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு நம்ம போகலாம். நல்ல வேலைக்கு ட்ரெயின் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரிங்க. இந்த பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரீஜனாலே அப்படிம்பாங்க, ரீஜனல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சும்மா பக்கத்தில் இருக்கிற ஊர் கொஞ்சம் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஆக்சுவலாக பேசஞ்சர் ட்ரெயின். நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 2 சைடும் இயக்கிக்கலாம். முன்னாடியும் டிரைவர் வந்து வண்டியை ஓட்டுவார், பின்னாடியும் போய் ஓட்டிக்கலாம். இதை வந்து திருப்ப தேவையில்லை. இங்கே பாருங்க சீட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு. முன்னாடி போகலாம். இது வந்து வாஷ்ரூமுங்க. இந்த ட்ரெயினில் போகும்போது யூரின் எல்லாம் போகிறதுக்காண்டி வச்சுருக்காங்க வாஷ்ரூம். இப்படி போவோம், முன்னாடி போவோம் டிரைவர் பக்கத்தில். டிரைவர் கண்டக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பார்த்து இந்த ட்ரெயின் பாருங்கள், சீட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வெறித்தனமாக இருக்கா. புது வண்டியாக மாதிரி இருக்குங்க. புது வண்டியா இல்லை வண்டியா இப்படி தானே அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு ப்ளக் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்கும் பாருங்கள், அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் டஸ்ட்பின்னும் இருக்குங்க, சாஃப்ட் வேஸ்டான பொருளெல்லாம் போடுறதுக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது பார்த்திங்கன்னா, அந்த எமர்ஜென்சி கிளாஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்காண்டி டூல் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். அதுவும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அங்கே. ஆமாம். ஓகேங்க, ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது. நம்ம அப்படியே போகும்போது ஏதாவது நல்ல லொக்கேஷனாக இருந்துச்சுன்னா அப்படியே படம் முடிச்சுட்டு போகலாம். ட்ரெயின் கிளம்பிருச்சுங்க.
இங்கே பாருங்க புரியுதா, கேரி கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேங்க டூரிங் போய் சேர்கிறதுக்கு. ஏன்னா இடையிலே 2 ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஒரு 20 நிமிஷத்தில் போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே டூரிங் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு ட்ராமு இல்லாட்டி பஸ் இருக்குங்க, அதை எடுத்து போகணும். ஓகேங்க, அப்படியே முன்னாடி போயிட்டு இறங்க ஸ்டேஷன் வந்துருச்சு. அப்படியே இறங்கி போயிடலாம். இதுலேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா 74 பஸ் ஏறி அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர் பஸ் ஏறி போகணுங்க. ஆமாம், இது பாருங்க, இதையும் வச்சுருப்பாங்க. பேப்பருக்கு தனியாக, பிளாஸ்டிக் தனியாக, ஜெனரல் வேஸ்ட்டுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. தனித்தனியாக குப்பையை போட்டு மொன்கல் ஏரியா அப்படிங்கிற ஸ்டாப்பு. அடுத்த ஸ்டாப்பு நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பு வந்து லிங்கோத்தோ. அதனால் இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். மோன்கால் ஏரியாவுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து லிங்காத்தோ. ஸோ அடுத்த ஸ்டேஷன் போகணும். நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்து அடுத்த ஸ்டேஷனுங்க, அதனால் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்து வந்துருச்சு. டொரினோ லிங்கோத்தோ. இந்த ட்ரெயின் வந்து வேறு பக்கத்தில் ரிவாரோலோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே வரைக்கும் போகுது. நம்ம வந்து ஆனால் லிங்கோத்தோவில் இறங்கி அப்புறம் வீட்டுக்கு போகணுங்க. 24வது பஸ் ஏறி அப்புறம் ஒரு 5 பஸ் நம்பர் இல்லை ட்ராமில் கூட போய்க்கலாம். 10ஆம் நம்பர் ட்ராம் போனலாம், அந்த மாதிரி அந்த ட்ராமில் கூட போய்க்கலாம். ஓகேங்க, இறங்கும்போது அந்த க்ரீன் கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அதான் டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்க, நம்ம இப்போ அந்த சைடு போகணும். போகலாம். இப்படியே கீழே இறங்கி அந்த சைடு போகணும் பஸ் ஸ்டாப்புக்கு. சப்வேயில் இறங்கி எக்ஸிட் இருக்குல்ல, அதான் எக்ஸிட். ஓகேங்க, இப்படியே போனோம்னா நமக்கு பஸ் ஸ்டாப் வரும். பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ட்ரெயின் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாப் வந்து இந்த இருக்குது. ஓகே, இங்கே 74 வரும், அதுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 74 6:48க்கு. இனி ஒரு 6 நிமிஷம் இருக்குங்க. 6 நிமிஷத்தில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போகலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வேறு ஒரு பஸ் வந்துருச்சுங்க, 14. அதில் ஏறி Prossima fermata Leducci. Trasferita in Sicilia da Palermo. இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சுங்க. முன்னாடி லிட்டில் சூப்பர் மார்க்கெட் வேறு இருக்குது. 74 வரணுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு 14 ஒரு பஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஏறி நம்ம வந்து இதில் இறங்கி கொஞ்சம் தூரத்தில் நடந்து போயிடலாம். ஓகேங்க, வந்து இறந்தாச்சு. போவோம்.